வெல்கம் டு சமையல் கனி. நம்ம இன்னைக்கு ஒரு கப்பு கேரட்டும் அரை மூடி தேங்காயும் வச்சு ஒரு ஹெல்த்தியான புட்டிங் தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த புட்டிங் செய்கிறதுக்கு இந்த கப்பால் ஒரு கப் அளவு துருவின கேரட் எடுத்திருக்கேன். நான் துருவின கேரட்டில் ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வெந்து வந்திருக்கு. ஆற வச்சுட்டு இப்போ இந்த கேரட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கேரட் நல்லா ஆறி வந்திருக்கு. நான் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுறேன். இப்போ இதை லேசாக அரைச்சிக்கலாம். நான் கேரட் அளந்த கப்பாலேயே ஒரு 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையும் சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி நைஸாக அரைச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அதே கப்பால் ஒரு அரை கப்பு போல் தேங்காய் எடுத்திருக்கேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 7 பாதாம் பருப்பும் 7 முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். இதோடைய ஒரு 3 ஏலக்காயும் சேர்த்து ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ நம்ம பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் இதோட ஒரு 4 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறத கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். இந்த தேங்காய் பாலோடைய எதையும் சேர்த்துடுறேன். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அந்த பாத்திரத்தில் அரைச்ச கேரட்டு சேர்த்துக்கிறேன். கேரட் அளந்த கப்பாலேயே 2 கப் அளவு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் பாலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடியே பற்ற வச்சிட்டிங்கன்னா கட்டி பட்டுரும். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி விஸ்க் ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு ஆன உடனே நம்ம ஆற வச்சிடலாம். இந்த அளவுக்கு இப்போ இந்த அளவுக்கு திக்கு வந்ததுக்கப்புறம் இந்த டிஃபன் பாக்ஸில் ஊற்றியாச்சு. இது ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வெளியே எடுத்துடுறேன். இப்போ இந்த மாதிரி தட்டிட்டு எடுத்திங்கனாலே ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. சூப்பராக நம்ம ஃபுட்டிங் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சமையல் கனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.